அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கன்னி ராசிக்கான செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள சுக்கிரன் 6ஆம் இடத்துல, ராகு 7ஆம் இடத்துல, சனி 10ஆம் இடத்துல, செவ்வாய் 11ஆம் இடத்துலையும், குரு 12ஆம் இடத்துலையும், சூரியன் புதன் கேது சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோன்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர இருக்கார். செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் பாருங்கள் ராசிக்குள்ளே உச்ச பலத்தில் அமர இருக்காருங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி சூரியன் ராசிக்குள்ளே அமர்றாரு. செப்டம்பர் 18ஆம் தேதி பாருங்கள் செவ்வாய் லாபஸ்தானத்தில் நீச்சகதியில் அமர இருக்காருங்க. செப்டம்பர் 26ஆம் தேதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கார். இந்த மாத கிரக பெயர்ச்சிகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா, செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் ராசிக்குள்ளே வராரு. அப்போ செப்டம்பர் 7ஆம் தேதி வரையும் உங்களுக்கு சில செலவுகள், கஷ்டங்கள், சில தடைகள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி தான் ராசிக்குள்ளே ஆட்சி பலம் உச்சத்தில் அமர இருக்காருங்க. அப்போ சில காரியங்களை பாருங்கள் வெற்றிகரமாக நீங்கள் முடிக்க முடியும். செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உடல் ரீதியாக எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த உடல் ரீதியான மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முழுமையான தீர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் ராசிக்குள்ளே புதன் வருவது உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வியாபார துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும். சொந்த தொழிலில் நல்ல விருத்தியை கொடுக்கும். அதே போல் எங்கு சென்றாலும் பாருங்கள் உங்களுக்கு கௌரவ அந்தஸ்து அதிகரிக்கும். சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க. உங்கள் ராசியாதிபதி ராசிக்குள்ளே உச்ச பலத்தில் அமர்வது ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் தாங்க. ஏன் அப்படின்னா அவர் பாக்கிய அதிபதி. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ராசிக்குள்ளே இருந்தார். சுக்கிரன் ராசிக்குள்ளே நீச்ச பலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர். சுக்கிரனால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டுங்க. இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர இருக்காரு. முக்கியமாக பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். வம்பு வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும். இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும். இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்குங்க. சில அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது. திடீர்னு ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றத்தையும் கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் பார்க்க முடியும். அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியை சனி பார்த்துட்ருக்காரு. கண்டகச்சனி காலம் பாருங்கள். கண்டக சனியில் நிறைய கண்திஷ்டி இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். எங்கே போனாலும் சில தடைகள். சனி பார்வை உங்களுக்கு இருப்பதனால, சனி யோகாதிபதி தான், அவருடைய பார்வை உங்களுக்கு நன்மை அளிக்கும். இருந்தாலும் சனி மந்த கிரகங்கிறதுனால ஒரு சில காரியத்தில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். ஆனால் அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும். நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத வெற்றியை அனுபவிக்கக்கூடிய மாதம் இது. குறிப்பாக உங்கள் கூட இருந்தவர்களே உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த சங்கடங்கள் விலகுங்க. இளைய சகோதர சகோதரிகள் வெற்றியை தருவார்கள். அதனால் உங்கள் குடும்ப கௌரவம் உயருங்க. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, 12ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இந்த மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு அவர் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிற மாதமாக இருக்குதுங்க. இந்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் புத ஆதித்ய யோகம், அதுக்கப்புறம் 18ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் புத ஆதித்ய யோகம் அறிவுபூர்வமாக செயல்பட்டு உங்களுக்கு வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுடைய தந்தை மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுங்க. உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் நட்புகள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணுங்க. காரணம் என்னன்னா, 7ஆம் இடத்துல சனி இருக்கார். குரு பார்வை இருக்குது. இருந்தாலும் யாரையும் நம்பாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. அதே சமயம் நீங்கள் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள், வியாபாரம் சார்ந்த வழக்குகள், உங்களுடைய வேலை சார்ந்த வழக்கு, நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு நான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது இந்த வழக்கில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவங்க என்ன தான் உங்களுக்கு பதவி கொடுத்தாலும் அவங்க எப்போ மாறுவாங்க, கட்சி மாறுவாங்கன்னு தெரியாது. அதனால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அரசியல் தலைவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும்.
யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவங்கள்தான் உங்களை காலவாரி விடுவாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 6, 7, 8, 9. 9ஆம் தேதி மதியம் 3 மணி வரை, அதன் பிறகு 11ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 மற்றும் 28 காலை 10 மணி வரை. இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவான தேதிங்க. இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு மேலே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. குரு பகவான் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் லாபஸ்தானத்தில் இருப்பார். இந்த குரு லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் பாருங்கள், உங்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்குது. வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கௌரவ அந்தஸ்தை கொடுக்கும். முக்கியமாக பணப்புழக்கத்தை கொடுக்கும். இனிமேல் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பண இருப்புகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு யோகத்தை லாபஸ்தானத்திற்குரிய குரு பகவான் தருவாருங்க. அப்போ குரு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். முழு ராஜ பார்வை காலம் கன்னி ராசிக்காரர்களுக்கு. அப்போ குருவாலையும் உங்களுக்கு நன்மை உண்டு. குரு பகவானுக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் இந்த மாதம் பாருங்கள் செப்டம்பர் தேதிக்கு பிறகு அமர இருக்கிறார். அதுவும் உங்களுக்கு சிறப்பு. அந்த குரு உச்சமாகவும் சுக்கிரன் ஆட்சியாகவும் செயல்படக்கூடிய இந்த காலகட்டங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட காலங்கள் அப்படின்னே சொல்லலாம். முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எவ்வளவு கஷ்டமான காரியங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. மழை போல இருந்தாலும் பனி போல நீங்கும். இந்த மாதம் மிகப்பெரிய சிரமங்கள் கூட இந்த மாதம் மிக எளிதாக அந்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். மன ரீதியாக இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த மாதம் மாறி நல்ல சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியையும் பார்க்க முடியும். கிரகங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருப்பதனால எதையும் வெல்ல முடியும். இந்த மாதம் கன்னிராசிக்காரர்கள் அதே போல் சூரியன் பாருங்கள் இந்த மாதம் ராசிக்குள்ளே வராரு. சூரியன் ராசிக்குள்ளே வருவதும் உங்களுக்கு தலைமை எண்ணங்கள், நிர்வாகத் திறமை, அரசாங்க அனுகூலம், அரசியல் யோகம் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை சூரியன் ராசிக்குள்ளே வரும்போது தருவார். சூரியன் உங்களுக்கு விரையாதிபதியாக இருந்தாலும் ராசிக்குள்ளே வரும் பொழுது உங்கள் ராசி அதிபதி ராசிக்குள்ளே இருப்பதனால சுப விரயங்களை கொடுக்கும். மற்றபடி அவர் நல்ல கம்பீரத்தையும் நல்ல அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆரம்பத்திலேயே 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதே போல் செப்டம்பர் 27, 28, 29 இந்த தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம். இந்த சந்திராஷ்டமம் தினங்களில் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த நாட்களில் பாதிப்பை ஏற்படுத்துவார். அந்த நாட்களில் பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் நமக்கு இருக்குங்க. அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்லணும். மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது மிகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நம்ம வார்த்தையை விடணும். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள். வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.